டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் அனைவருக்கும் வணக்கம். உளவளம் உளநலம் பேணவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு கை கட்டியதை பேணுங்கள், கை கட்டாதை மறவுங்கள் என்ற தலைப்பில் இருப்பதை வைத்துக்கொண்டு நமது அடுத்த கட்டத்துக்கு நகர வேண்டும். இல்லாததை கிடைக்கும் வரை காத்திருத்தல் அடுத்த கட்டத்துக்கு நகர முடியாமல் போகலாம் என்பதை விளக்க வேண்டும். எனக்கும் டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் என்று ஆசை இருக்கின்ற மாதிரி சிலருக்கு சில ஆசைகள் இருக்கு. அது பேராசையாக போகக்கூடாது. ஆசைகள் இருக்கு. ஆசை இல்லாமல் இருக்கக்கூடாது. ஆசை கட்டாயம் இருக்கும். அதாவது விருப்பம் கட்டாயம் இருக்கும். ஒவ்வொன்றிலும் நாட்டம் இருக்கணும், ஒவ்வொன்றிலும் விருப்பம் இருக்கணும். ஆனால் அதை அடைகிற வழிமுறை தான் எங்களுக்கு கற்றுக்கொள்ள வேண்டியாரு. அது எப்படி அடைவோம்னா, இப்போ நாங்கள் சொல்கிறோம்னா எங்கள்கிட்ட என்ன வளங்கள் இருக்கோ அதனை பயன்படுத்தி எங்களோட விருப்பங்களை அடைய முடியும்னா அதில் இறங்குவது தான் வெற்றி. அதனால நாங்கள் பாதிப்படைய போகிறோம். பொருளாதார வீழ்ச்சி வராது, நல்லுறவும் முறிய மாட்டாது, மகிழ்ச்சியான வாழ்க்கை, ஒரு சந்தோஷம் ஒன்று இருக்கும். இருப்பதை கொண்டு கையாளுவது, கை கட்டியதை கையாள பழகுதல் என்று சொல்றோம். ஆனா சிலரது விருப்பமா மேலிட்டால, ஆசை மேலிட்டால, பேராசையால நீங்கள் கடன் வேண்ட பார்க்கிறீர்கள், கைமாற்று உதவி என்று மேற்றிடம் வேண்ட பார்க்கிறீர்கள், அல்லது தனிப்பட்ட கடன் என சொல்லி வங்கிகளில் கடன் எடுக்க பார்க்கிறீர்கள், வாடகை கொள்வன முறை, லீசிங் முறை என்று சொல்லி நீங்கள் முயற்சி எடுக்கிறீர்கள். விருப்பம் இருக்கலாம். எத்தனை வழிக்குள்ள நீங்கள் தலையை கொடுக்க போறீங்க? எல்லாமே இல்லாததை நீங்கள் இருக்க வைக்க முயற்சி எடுக்காமல், இல்லாததை தேடிக்கொண்டு இருக்கிறதை கையாளாமல் இல்லாததை எடுத்து இருக்க வைக்க முயற்சி எடுக்கிறது. என்னிடம் வசதி 50,000 ரூபா தான் இருக்கு, அதற்கேற்ற மாதிரி வாழ்க்கையை திட்டமிடுவது புத்திசாலிக்கணும். இல்லை ஒரு மாதம் 10,000 கட்டினால் மோட்டார் சைக்கிள் எடுக்கலாம்ன்றது உங்களுக்கு 10,000 50,000 செலவை குறைச்சிட்டு கட்டுவீங்கன்னா பண்ணுறதுல தவறு இல்லை. ஆனால் இவ்வாறு பிளான் பண்ணும்போது, திட்டமிடும் போது நீங்கள் எங்கே தொய்வு வருகிறதோ, எங்கே சோர்வு வருதோ அப்போது நீங்கள் சிக்கப்படுவீங்க. அதற்கு என்ன வழி? அப்ப இல்லாதது எல்லோரும் அடைய முடியாது. கிடைக்கக்கூடியதை வச்சுக்கொண்டு முன்னேறுவதுதான் புத்திசாலி. உதாரணமாக சில ஆண்கள் கருத்த பொம்பளையை விரும்ப மாட்டணும், சோத்த பொம்பளை தான் போகணும். அப்போ தரகர் எவ்வளவு முயற்சி எடுத்தால் அது இப்படி இருக்க முடியாத படத்தை பார்த்து இது சரி வராது, இது சரியாமல் என்ன அப்படியே 40, 45, 50 வரையும் கல்யாணம் கட்டாமல் இருக்கு. இது ஏனென்ன தங்களுக்கு இப்படித்தான் வேணும் பண்ணுவார். சில பெண்கள் எனக்கு இப்போ வெள்ளைக்கார மாப்பிள்ளை போகணும், அல்லது பணக்கார மாப்பிள்ளை போகணும், அல்லது அழகான மாப்பிள்ளை வேணும், கருவல் அல்லது அந்த உத்தியோகாரம் வேண்டாம். அப்போ தரகர் கல்யாணம் பேசினா எங்கே போவோம்? அந்த பிள்ளைகளும் நான் அப்படித்தான் எங்களோட ஊரில் ஒரு ஆள் இருந்தால் 45 வயதில் பிறகு கடைசியாக கல்யாணம் கட்டணும். ஆகவே இருக்கக்கூடிய கிடைச்ச ஒரு ஆளை கைப்பற்றி வாழ்க்கை நடத்துவது விரைவாக வாழ முடியும், கூடிய காலம் வாழ முடியும், மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஆகவே ஆசைகளை குறைப்பது, கட்டுப்படுத்துவது வாழ்வில் மகிழ்ச்சி அடைய உதவும் என புத்தர் சொல்லியிருக்கார், புத்தபிரான் சொல்லியிருக்கார். ஆக கை கட்டியதை வைத்துக்கொண்டு அல்லது கிட்ட இருக்கிறதை அடைய முயற்சி எடுத்துக்கொண்டு அவை கையில் இருப்பது 100 ரூபாண்டா அதுக்கு இப்போ உண்டு பசி சேர்க்கலாம். 500 ரூபாய் சாப்பிட வேண்டியது இங்கே மிச்சம் 400 ரூபா வேண்டிங்க யார்கிட்ட கடன் பண்ணுறது. அதே மாதிரி பாருங்க, கை கட்டாதவர்களுக்கு ஆசைப்படுறதை விட கைக்கு கிடைக்கிறதுகளை ஆசைப்பட்டு விருப்பப்பட்டு நாங்கள் வாழ முயற்சி இருப்பதனூடாக நன்மை அடைய முடியும், மகிழ்ச்சி அடைய முடியும். அவை கை கட்டியதை கையாள பழகுங்கள், கை கட்டாத கொஞ்சம் மறந்து விடுங்கள். கை கட்டியதை கையாள பழகுவதனூடாக மகிழ்ச்சியான வாழ்க்கை. ஏழையும் மகிழ்ச்சியாக இருக்கிறான், பணக்காரனும் மகிழ்ச்சியாக இருக்கான்ற போய் அங்கே வைத்திருக்க பணத்துக்கு காவல் போட்டுக்கொண்டு நித்திரை இல்லாமல் இருக்கு. அது சில குடும்ப வேறுபாடுகள் இதுதான். கை கட்டியதை கையாளுவதற்காக மகிழ்ச்சி அடைகின்றது, கை கட்டாத அல்லது கைக்கு மீறியதை வச்சு கொண்டு முகாமைத்துவம் செய்ய முடியாமல் துன்பப்படுது.
ஆகவே நாங்கள் கை கட்டியதை கையாள வேண்டும், கை கட்டாததை மறக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு அவ்வாறு வாழ பழகிக்கொள்வதனூடாக மகிழ்ச்சியான உடல்நலம் பேணி நீடில் வாழ முடியும் என்று கூறி விரைவருகிறேன். நன்றி.